Honorable member say V. Venti Lingamji. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் காப்பீடு, அனைவருக்கும் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட முன்வரவை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த சட்டத்தின் மூலமாக 74% வெளிநாட்டு முதலீடுகளிலிருந்து இன்றைய தினம் 100% மாற்ற இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களுடைய ஆதங்கமெல்லாம் அந்த பிரீமியம் தொகையானது உயராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் வந்து அந்த பிரீமியம் தொகையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது அதற்கு வரைமுறை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் காப்பீடு தொகையை பெறுவதற்கு, அதாவது அந்த பிரீமியம் அந்த உரிமை தொகையை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எளியவர்களால் அந்த பெரிய நிறுவனத்தோடு போட்டியிட்டு அல்லது வழக்கீடு செய்து அது தொகையை பெற முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதன் காரணமாக நீங்கள் முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, மருத்துவ காப்பீடு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பெரிய நிறுவனங்களில், பெரிய மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய காப்பீடுகள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் சிறிய மருத்துவமனைகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த காப்பீட்டுக் கழகங்கள் சிறிய மருத்துவமனையினுடைய தொகையை தருவதில்லை என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சிறிய நகரங்களில் இருக்கக்கூடிய சிறிய மருத்துவமனைகளிலே அந்த காப்பீட்டு அட்டைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் மூலமாக ஏழை மக்கள் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு உண்டான முறையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல விவசாய காப்பீடு என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் சாம்பிள் சர்வே என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த ஒரு காப்பீடாக இருக்கின்றது. அது தனிப்பட்ட முறையில் விவசாயிகளுக்கு உண்டான காப்பீடாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். குறிப்பாக நெற்பயிரை வைத்து கொண்டால் அங்கு இருக்கக்கூடிய நோயினால் பாதிக்கக்கூடியது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே தனிப்பட்ட விவசாயிகள் பாதிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு காப்பீடு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல இன்றைய தினம் கரும்பு விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக நோயின் காரணமாக, குறிப்பாக கடலூர் பகுதி, அதே போல விழுப்புரம் பகுதி, புதுவை பகுதியானது கரும்பு விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், பொள்ளாச்சி பகுதியிலே தென்னை சாகுபடியானது மிக சிறப்பான சாகுபடி என்று சொல்ல வேண்டும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தென்னையில் இருக்கக்கூடிய நோயின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பாதுகாப்பினை தர வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் அந்த குரூப் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒட்டுமொத்தமான சர்வே செய்துதான் அவர்களுக்கு தருகின்றார்கள். ஆனால் குறிப்பிட்ட விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு உண்டான தொகைகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதுவும் குறிப்பிட்ட நேரத்திலே பெறுவதில்லை என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கூட ஆகக்கூடிய நிலைகள் ஏற்படுகின்றன. அவற்றை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் உங்களுக்கு நன்றாக தெரியும், புதுவையானது இயற்கை பேரழிவு என்பது அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம். அதுவும் குறிப்பாக வாகனங்கள் அங்கு மூழ்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அங்கே வாகனத்தை வியாபாரம் செய்வதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றார்கள், இன்சூரன்ஸ் செய்வதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அதிகமான அளவிற்கு அங்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. அவற்றுக்கு உண்டான வழிமுறையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு. Please conclude. 3 or more points. அது மட்டுமல்ல, தனியார் வங்கிகளை நாம் பார்க்கின்றோம். ப்ரியாரிட்டி செக்டார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே கடன்கள் வழங்குவதில்லை. அதுவும் முத்ரா லோன்கள் போன்ற வங்கியில் தரக்கூடிய கடன்கள் தருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் ப்ரியாரிட்டி லோனிலே அவருக்கு கம்பல்ஷன் இல்லை. ஆனால் அது போன்ற இந்த பிரீமியம் அந்த இன்சூரன்ஸ் துறையிலேயும் ப்ரியாரிட்டி செக்டாருக்கு உண்டான அமைப்பினை நீங்கள் தர வேண்டும். கண்டிப்பாக இவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, புதுவையிலே உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இன்றைய தினம் நம்முடைய ஆளுநர் அவர்கள், புதுவையினுடைய ஆளுநருடைய முயற்சியின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய போலி மருந்து உற்பத்தி செய்யக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களை அந்த மருந்து நிர்வாகத்தை முடக்கியிருக்கின்றார்கள், அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இன்றைய தினம் இறந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்டான காப்பீட்டை தர வேண்டும். Only 1 minute.
அதன் காரணமாக நீங்கள் அந்த போலி மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுக்கும் அந்த காப்பீடு தர வேண்டும். அது மட்டுமல்ல, மருத்துவமனையில் மருத்துவர்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாகவும் அல்லது மருத்துவமனையின் தவறுகளின் காரணமாகவும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த இழப்பீடையும் அதில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த போலி மருந்து உற்பத்தியின் காரணமாக நாட்டுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார். கடுமையான நடவடிக்கை. This bill